வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு ஈஸியான ஒரு குடல் வறுவல் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு குழம்பும் போட்டிருக்கோம், ஒரு கிரேவியும் போட்டிருக்கோம். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு குடல் வறுவல் பார்க்கலாம். கிரேவியில் வறுவல். இதுக்கு நான் குடல் நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணணுங்க. சுடுதண்ணி ஊற்றி குடலை இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். மீடியம் சைஸு ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, என்னோடய கையில் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா. காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 4 போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வரமிளகா பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுட்டேன். இந்த ஸ்பூனில் நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசால் பொடி, அதுவும் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். தகுந்த சால்ட்டும் போட்டுற போகிறேன். சால்ட்டு நீங்கள் கம்மியாக போட்டுட்டு பின்ன பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுற போகிறேன். காரமெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. நம்ம வறுவலுக்கு எடுக்கிறதுனால அதை முழுகிற அளவுக்கு அளவாக தண்ணி வச்சு போகிறேன். நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ குடல். நான் சொல்லியிருக்கிறது 1 கிலோ அளவுங்க. பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுட்டு குடல் நல்லா வேகணுங்க. நீங்கள் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த போல் விசில் விட்டுருங்க. நான் இதுக்கு 10 விசில் இதுக்கு 10 விசில் விட்டுற போகிறேன். விட்டுட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகிட்டு நான் 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடி இருந்தால் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பும் நான் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். குடலெல்லாம் 2 விசில் அடங்கிடுச்சு. கொஞ்சம் நான் வச்சது கம்மியாக தான் தண்ணி வச்சேன். எனக்கு குடல் 3/4 பாகம்தான் வெந்திருக்குது. நான் வடைச்சட்டிலேயே கொஞ்சம் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு விட்டுட்டேன். பாருங்கள், கடுகெல்லாம் பொரிஞ்சு வருது. நம்மளுக்கு கடுகு ஆப்ஷனல் தான், இல்லைன்னா சும்மாவே நீங்கள் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் சைடு வரணும், வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும் வெங்காயம். நான் குடல் எந்திரிக்கலவா அதை பாருங்கள், குடலை நான் போட்டுக்கிட்டேன். மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வலிச்சிருங்க. அதுக்கு பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வருது. இந்த டைம் நான் பொடிச்சு வச்சுருக்கிற பொடியெல்லாம் போட்டுற போகிறேன். ஜீரகம், பெப்பர் பொடி, சோம்பு. நல்லா நான் கலந்து விட்டு போட்டு நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் சிம்மில் போட்டுற போகிறேன். சிம்மில் ஓட்டு 2 வாட்டி இடையில கிண்டி விட்டுற பாருங்கள். நமக்கு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த குடல் வறுவல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டைம் வந்து நான் மல்லித்தலை போட்டு என்ன மல்லித்தலை போட்டுட்டு பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு குடல் வறுவல். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைய கூட சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.